அவர் என்னை மன்னித்தார். இப்ப நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதுக்கு அவர் என்ன மன்னிச்சிட்டாரு, அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல, அவர் என்ன மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னா, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம், அவங்க என்ன மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன வேர்டிங்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை எப்படி ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்றது, ஃப்ரேம் பண்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். பாத்தீங்கன்னா அவர்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? ஹி. இதே அவள்னா நம்ம என்ன சொல்வோம்? ஷி. ஓகேங்களா? அவர்னா ஹி, அவள்னா ஷி. ஓகேங்களா? என்னை மன்னித்தார். என்னைன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? மீ. ஓகேங்களா? சோ ஹி மீன் அப்படி வரக்கூடாது. ஹி என்னை அப்படின்றதுக்கு மீ. ஓகேங்களா? மன்னித்தார் அப்படின்னா மன்னித்து விட்டார் அப்படின்றது இப்போ மன்னிச்சுட்டாங்க, எப்பயோ மன்னிச்சுட்டாங்க. அப்ப எப்பயோ பண்ண தப்புக்கு எப்பயோ மன்னிச்சுட்டாங்க அப்படின்னா இப்ப இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம். இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க, வேர்ப் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இறந்த காலத்துல, அதாவது பாஸ்ட் டென்ஸ் வேர்பா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்கிவ்ன்றது பிரசன்ட் டென்ஸ் வேர்ப். அதே பாஸ்ட் டென்ஸ் வேர்ப்க்கு ஃபர்கேவ், இந்த இடத்துல ஏ போட்டுக்கணும். ஓகேங்களா? நான் அழிச்சிட்டு எழுதுறேன். ஃபர்கேவ். ஹி ஃபர்கேவ் மீ. அவர் என்னை மன்னித்தார். ஹி ஃபர்கேவ் மீ. ஹி ஃபர்கேவ் மீ. அவர் என்னை மன்னித்தார் அப்படின்றதுக்கு ஃபர்கேவ் மீ. இதே நம்ம இப்போ மன்னிச்சிட்டார், இப்பதான் மன்னிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிகழ்காலத்துல அவர் என்ன மன்னிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இப்ப நடந்தது. அப்போ இதை ஃபர்கிவ் அப்படின்னு சொல்லணும். அதாவது GIVE, கிவ் அப்படின்னு சொன்னோம். இதே மன்னித்தார் அப்படின்றது இறந்த காலத்துல, அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். இறந்த காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினத்திலேயோ அதுக்கு முந்தானத்தோ அப்படி நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இறந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மத்தியானத்துல இருக்கோம், காலையில என்ன மன்னிச்சிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அதுவும் இறந்த காலத்துல நடக்கலாம், நிகழ்காலத்துல நடக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா இப்ப மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா இது நிகழ்காலம். இதே காலையில மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்றோம்னா அது இறந்த காலம். ஓகேங்களா? இறந்த காலத்தை நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் சொல்றோம். அதே நிகழ்காலத்தை பிரசன்ட் டென்ஸ் சொல்றோம். அப்ப இறந்த காலத்துல ஒரு விஷயத்த நம்ம மன்னித்தார் அப்படின்னு சொல்லும் போது forgave அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அவர் he forgave மன்னித்தார் என்னை, me. he forgave me. ஓகேங்களா?